அதிமுகவுக்கு போலான்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப சொல்றாரு. இருக்கட்டும், திமுக கூட்டணியில எதுவும் புகைச்சல் போயிட்டு இருக்கு? புகைச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை இல்லை, கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இப்ப 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்த 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க, 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? இந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். 2 சீட்டு வாங்கிட்டு தொடர யாருமே இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு, யாருமே எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா தவிர கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்திட்டையும். இப்ப இன்னைக்கு திருமாவளவன் கண்டிப்பா கேட்கணும். நீங்க தான் இது 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 எப்படி இது இல்ல இது இது இல்ல இது வந்து இங்க வர சொல்லணுமாண்ணா? இல்ல தம்பி இல்ல தம்பி சொன்னா இங்க வர சொல்லணும். அப்படி ஒரு தலைவரெல்லாம் போய் எப்படி வர சொல்ல முடியும்? அங்க இருக்கிறவங்கள இன்னைக்கு உங்களுடைய டிவி வந்து அவங்கள்ட்ட போய் தயவு செய்து கேட்டுட்டு, சார் 2 சீட்டு கொடுத்து அங்க தொடருவோம்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? நான் தயவு செய்து அவங்களுக்கு வர சொல்ல முடியாது. ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, கண்டிப்பா வந்துடும். எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 மாசம் டைம் கால அவகாசம் இருக்கு. நிச்சயமா எங்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கனால நீங்களே திருப்பி எங்களை போட்டு மடக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே எங்களை கேள்வி கேட்கறத பார்த்தாலே நாங்க வலுவாயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு வலுவில்லாத கூட்டணி போய் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. திமுக வந்து பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து அஞ்சுதுன்ற மாதிரி ஒரு பேச்சுரா போகுது. பெரிய அளவுல அச்சம் வந்துருச்சு. நான் சொல்றது நீங்க என்கிட்ட மாத்தி சொல்றீங்க. நான் இப்பதான் சொன்னேன். இல்ல, அதாவது என்னன்னா, ஒரு கட்சி கூட்டணி, அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது, அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு நான் 4 வருஷத்துல நாலு இது பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது, மாநில அரசு இவ்வளவு போட்டு பண்ணியிருக்கிறோம், மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா அது நல்லது. எங்களுடைய கூட்டணி பத்தி பேசிட்டே இருக்கேன்னா இந்த புலி வருது எல்லாரும் ஏமால வந்து படுத்துடுங்கன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.